சந்திர கிரகணம்னா பௌர்ணமாச அன்னைக்குதான் வரும். பௌர்ணமியினுடைய கடைசியில புடிச்சு பிரதமேல விடும். இந்த நிழல் படுற அந்த கிரகணம் பிடிக்கிற அந்த நாழியில வித்தியாசப்படும். புறச்சளவு இருக்கும், மிடில் அளவா இருக்கும், அரை மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும், 4 மணி நேரம் அப்படிங்கிறது கூட இருக்கு. விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாசம் 22ஆம் தேதி, இங்கிலீஷு 7/9/25 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம், சோமோபராகம் அப்படின்னு பெயர். இது ராத்திரி 9:53க்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது. 11:44க்கு கிரகணத்தினுடைய மத்தியம காலம். அது 2:27க்கு கிரகணமானது விடுறது. அப்ப உத்தேசமா 4.5 மணி நேரம் இருக்கு. ரொம்ப பூர்ணமான கிரகணம். பொதுவா இந்த கிரகண காலத்துல அந்த ராகுவோட சாய நம்ம மேல படுறதுனால அது ஒரு விதமான வேவ் லெங்க்ல கெடுதலானது அப்படிங்கிறது. அந்த சமயத்துல நாம் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு புண்ணிய காரியங்களை பண்ணும்போது ஒரு ஜபமோ பாராயணமோ ஸ்தோத்திரமோ தானங்களோ பண்ணும்போது விசேஷமான பலன்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது, அப்பா அம்மா இருக்கிறவ அந்த கிரகணம் பிடிச்ச உடனே ஒரு ஸ்நானம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்லலாம். நமக்கு உபதேசம் பண்ணின மந்திரங்களை ஜபம் பண்ணலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி உள்ள நாமாக்களை பாராயணம் பண்ணலாம்.